வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. कृपया ध्यान दीजिए 12,621 तमिलनाडु एक्सप्रेस வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. வணக்கம் நண்பர்களே, நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி நடைபெற்ற ஜேஇயில் கேட்கப்பட்ட ஜிகே கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் கேட்பாங்கள்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், என்விரான்மெண்டல், ஜிகே அதை பற்றியான கொஷின்ஸ்லாம் ரிவ்யூ போட்டிருந்தோம். 15ஆம் தேதி நடைபெற்ற ஜேஇ தேர்வில் கேட்ட கொஷின்ஸ் தான் போட போகிறோம். 2 நாள் காலதாமதம், சில வேலைப்பாடு முக்கிய காரணங்களால. ஸோ இப்போ நான் போடுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா, துரந்த் கப்பு லாஸ்ட்டாக என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன கேட்டாங்க, 10ஆம் தேதியில் முருகப்பா கப்பு கேட்டிருந்தாங்க. இப்போ துரந்த் கப் எந்த ஸ்போர்ட்டுடன், எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்டார்டிகாவில் நம்ம இந்தியா ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்கு. அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதோட பேர் பாரத். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஜூனில் டொபாக்கோ கண்ட்ரோலுக்காக ஒருத்தவங்க அம்பாஸ்டராக, பிராண்ட் அம்பாஸ்டராக நியமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பேர் என்னன்னு சொல்லி 4 ஆப்ஷனை கொடுத்தாங்க. அதில் பிவி சிந்து தான் ஆன்சரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது கீழ்கண்ட எந்த ஆறு தென் இந்தியாவில் தோன்றி தென் இந்தியாவில் உள்ள தென் இந்திய பெருங்கடலில் கலக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஆறும் நார்த் இந்தியாவில் உள்ளது. இந்த ஒரு ஆப்ஷன் தான் காவேரி ரிவருங்கிற மட்டும்தான் நம்முடைய சவுத் சைடில் உள்ள ரிவரு. ஸோ நம்ம ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா முக்கிய மலைகள், ரிவர்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இடுக்கி டேம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருந்தாங்க. இடுக்கி பார்த்திங்கன்னா பெரியார் டேம் இதெல்லாம் குறுக்கே தான் கட்டியிருக்காங்க, கேரளாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, டூ ஆர் டை, செய் அல்ல செத்தமடி, அந்த ஸ்லோகனை சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, கைனடிக் எனர்ஜி இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக உங்களுக்கு மாஸ் வெலாசிட்டியும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் டேட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி சம்மு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபியில் யூஸ் பண்ணுற மேக் அட்ரஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு கொடுத்து ஒரு 4-5 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்தந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அது மொத்தம் 6 இதாக இருக்கும், 2 இதாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கட்டிகிட்டே இருக்காங்க. மாற்றி காம்பினேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதே சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, காம்பினேஷன், டீகாம்போசிஷன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ 2 சேர்மங்கள் சேர்ந்து வேறு 2 சேர்மங்களை உருவாக்கும். அதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் கேட்டிருந்தாங்க. இது பிசிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் ஜூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் கம்ப்யூட்டரில் இமெயில் ஐடியை பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது அட் சிம்பிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அட் சிம்பிள் லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறது காட்டுதா, இது ஒரு சர்வரா, அப்புறம் செப்பரேட் பண்ணி காட்டுறதா, யூசர் ஐடியையும் டொமைன் நேமையும் செப்பரேட் பண்ணி காட்டுறாங்க கேட்டாங்க. இது அட்டுங்கிறது யூசர், நம்மளுடைய யூசர் ஐடியையும் டொமைன், அதாவது ஜிமெயிலா, யாகுவா, ஹாட்மெயிலாங்கிறத ரெண்டையும் பிரித்து காட்டுறது பேர் தான் அந்த அட்டுங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெர்க்குரியோட அட்டாமிக் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே அந்த மாதிரி அட்டாமிக் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஹெச் வேல்யூ, அதில் பிஹெச் இண்டிகேட்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமாம், அதே பிஹெச் இண்டிகேட்டர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸு. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிசிக்ஸில் இந்த சம் கேட்டிருந்தாங்க ஒர்க் டன்னில். இது டேரெக்டாக தான், அது பார்த்தீங்கன்னா மாசு, இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை கொடுத்து கேட்டிருக்காங்க. இது ஒரு சம் கேட்டிருக்காங்க, பேசிக்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல், எதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபியூஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கேட்குறாங்க. ஃபியூஸ்னால் கண்டிப்பாக என்னது, எலக்ட்ரிக் ஃபியூஸில் அதோட மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும், டெம்பரேச்சரு அதிகமான இதாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். இதுதான் ஃபியூஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் கேட்குறாங்க. அது கீழ்கண்டவற்றில் பைனரி நம்பர் எதுன்னு கொடுத்து 0,1 இல்லை 2,3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, A,1 அந்த மாதிரி. ஸோ பைனரி நம்பர்னால 0,0,0,1,1,0 அந்த மாதிரி தான் வரும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு திடப்பொருளிலிருந்து திரவப் பொருளுக்கு மாறாமல் நேரடியாக ஆவியாதலுக்கு என்ன பெயர்? அதாவது சாலிட் கேன் பி கன்வெர்டட் டைரக்ட்லி டு த கேசியோ ஸ்டேட் அப்படிங்காங்க. நம்ம சொல்லுவோம் திடப்பொருள்லேருந்து திரவ நிலைக்கு மாறுறதுன்னா ஐஸ் கட்டி வந்து தண்ணியாக உருகிறது, அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து எவாப்ரேஷன் கொதித்து ஆவியாகும். ஆனால் டேரெக்டாக திடப்பொருளிலிருந்து வாயு பொருளாக மாறுறது வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமிட்டேஷன் சொல்லுவோம். அதுதான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெட் அலாய் இருக்குல்ல, சால்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுற அந்த இது வந்து அதோட காம்பினேஷன் அலாய் காம்பினேஷன் கேட்டிருந்தாங்க, டின் அண்ட் லெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேரெக்டாக இந்த மாதிரி சார்ஜு கரண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து டேரெக்டாக சம்மு கொடுத்துருந்தாங்க இந்த ஃபார்முலாவில். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லையும் கால்குலேட் பண்ணுறதுலையும் இந்த ஃபார்முலா டேரெக்டாக அந்த ரெசிஸ்டிவிட்டி ரோ கொடுத்தாங்க, லென்த்து கொடுத்தாங்க, ஏரியா கொடுத்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. டேரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் ஃபார்முலா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் உள்ள 12 ஸ்கெடியூலில் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது கேட்டிருந்தாங்க ஸ்கெடியூல்டு 3வது என்னன்னு கேட்டிருந்தாங்க, அதாவது பதவியேற்பு. அது பதவியேற்பு அதோட ஷார்ட்கட் வேணால் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய 12 அட்டவணைக்கான ஒரு ஷார்ட்கட் இது, அதோட டெஃபினிஷன் இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப்பில் வந்து நம்ம உள்ள கேஷ் யூஸ் உள்ள இது பல்ப்பில் கெமிக்கல் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அதோடைய என்ன கேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நார்மலாக ஆர்கானு, நியானு, நைட்ரஜன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு நைட்ரஜன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் மேக்னெட், இயற்கையாக கிடைக்கும் காந்தத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து மேக்னடைட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீட்ரு வந்து என்னென்ன மெஷர் பண்ண யூஸ் ஆகுது? வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ண வோல்டேஜை மெஷர் பண்ணவா, கரண்ட்டை மெஷர் பண்ணவா, இல்லை வாட்ஸ் பவரை மெஷர் பண்ணவா, இல்லை இருந்தாங்க. அதாவது வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் இது மூணையுமே மல்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட இது கேட்டிருந்தாங்க, யூனிட் கேட்டிருந்தாங்க, ஆம்பியர். இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள ஃபஸ்ட்டு அணு உலை நியூக்ளியர் ரியாக்டர் என்னென்னு கேட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து அப்சரா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அதில் வந்து ஆயில் டேங்க் இருக்கும், அது பக்கத்தில் ப்ரீத்தர்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மாய்ச்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. அதோட பேர் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா ஜெல் இந்த ரிலேட்டாக தான் கேட்குறாங்க. ஸோ நாளைக்கு தேர்வு எழுத போகும் ஜேஇ தேர்வில் 18ஆம் தேதி எழுத போகிற அனைத்து நண்பர்களுக்கும் நல்லா தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நடைபெறும் டெக்னீஷியன் ஏஎல்பி தேர்வுக்கான ரிவ்யூ கண்டிப்பாக போடப்படும். சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.